ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் டார்லிங். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் அவனும் உங்களை அப்படியே இழுத்து இப்போட ஹோல்ட் பண்ணி உங்களை இப்போ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க திடீர்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணி அவனை அப்படியே கண்ணை விரித்து பார்க்க, என்னடி அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்குறான். டக்குன்னு அவனை தள்ளி விட்டு நீங்கள் அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே ஓட, ஹேய் அப்படின்ட்டு அவனை பிடிக்க வரான். அப்போ டப்புன்னு அப்படியே கீழே விழுகிறான். கண்ணை முழிச்சு பார்த்தா சோஃபாலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்திருக்கான். ஷே, ஓ மை காட், கனவா? அதுவும் அவளோட இப்படி ஒரு கனவா அப்படின்னு எழுந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்து தலையை தைச்சிட்டு, என்ன மாதிரி கனவு இது? நேற்று கிஸ் பண்ணனால வந்திருக்குமோ? எஸ், அது மனசில் எது இருக்கோ அதான் கனவாக வரும்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒன்றும் அப்படி அந்த பொண்ணை நினைக்கக்கூட இல்லையே. ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே அவன் கண் அவனை அறியாமல் உங்களை தான் தேடுது. ஸோ இந்த மாதிரி இருக்க அப்படியே ரூமில் பார்க்குறான். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கான் பார்வை. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்க. பட் அங்கே நீங்கள் இல்லை, கதவு திறந்துருக்கு, இங்கே ஆளை காணோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறான். பார்த்தா கிச்சனில் ஏதோ யாரோ நடக்கிற மாதிரி இருக்குது. அவனுமே அப்படியே கிச்சனை நோக்கி அவன் பாட்டுக்கு எழுந்து நடந்து வரான். அப்படியே வந்து நிற்கிறான் அவங்க பின்னாடி. நீங்கள் தான் கிச்சனில் வந்து காஃபி போடுறதுக்கு பால் பாக்கெட் எடுத்து அப்படியே திரும்பி நின்று பால் பாக்கெட் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. பூனை மாதிரி சத்தமே இல்லாமல் பின்னாடி வந்து நின்னவனுக்கோ நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதோட அவனுக்கு வந்த கனவெல்லாம் நினப்பு வர, மை காட், ஆனாலும் கண்டதையும் நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு பார்க்குறான். அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் உங்களே தான் பார்க்குறான். அவங்களுக்கோ 10 மணிக்கு மேலே தான் வேலை. ஸோ ஷிஃப்ட்டு 10 மணிக்கு மேலே அப்படின்ட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அதோட சரி காஃபியாவது போட்டு குடிக்கலான்னு தான் வந்திருப்பீங்க. நீங்கள் படுக்க உங்கள் வேலையில் கவனமாக இருக்க. அவனும் அப்படியே வந்துட்டு உங்கள் பின்னாடி நின்னவன் உங்களை உச்சி முதல் பாதம் மாதிரி இன்ச் பை இன்ச்சாக அப்படியே இப்போ தான் ரசித்து பார்க்குறான். அவனையும் அறியாமல் அப்படியே குளிச்சுட்டு கொண்டு போட்டிருக்கீங்க. அப்படியே பார்க்குறான். அடுத்தது அப்படியே நெத்தியில் சின்னதாக ஒரு பொட்டு, அப்படியே கழுத்தில் எதுவுமே இல்லை, காதில் சிமிக்கி ஆட. நீங்கள் வந்து சாரீ தான் கட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகாக தெரியுறீங்க. அப்படியே மெய் மறந்து அவனும் உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே திரும்ப ஒரு நிமிஷம் அவனை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. நீங்களும் உங்கள் முட்டைக்கண்ணை போட்டு நல்லா முழிச்சு அவனை பார்க்க, அந்த அழகில் அவன் ஒரு நிமிஷம் அவனையே மறந்து அப்படியே நிற்கிறான். நீங்களோ என்ன இவ்வளோ காலையில் எங்கே வந்து நிற்கிறாரு, ஐயோ இப்போ எதுவும் திட்ட போகிறாரா அப்படின்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு அப்படியே படப்படக்க பார்த்துட்ருக்க. அவனும் இப்போ பேச மாட்டான் அப்படின்ட்டு, அப்புறம் இப்போ எப்படி இருக்கு உடம்பு, ஒரு ஆல்ரைட், நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்களுக்கு இப்போ தான் அப்பாடா அப்படின்னு இருக்குது. நீங்களும் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் பாலை காய்ச்சிட்டு பார்த்துட்டு அவனுக்கும் காஃபி குடிக்கணும்னு தோணுது. ஸோ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பால் பாக்கெட் எடுக்கிறான். அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே பால் பாக்கெட்டை கட் பண்ணி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறான். அப்போ அப்படியே ஸ்லிப் ஆகி பால் சரியாக குண்டாக வைக்காதனால அவன் வந்துட்டு குண்டாக வைக்கிறத நினச்சி கையை கொண்டு போய் அடுப்பில் வைக்க, அப்படின்ட்டு அடுப்பை சுட்டதுன்னு தான் அவனுக்கு தெரியுது. பிகாஸ் அவனும் பேனு உங்களையே தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் அவன் நிற்கிறனாலேயே ஒரு மாதிரி அவன் பக்கம் திரும்பாமல் அவன் வேலையை வேறு எதையும் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, ஹஸ்பண்ட்னு எந்த இதுவும் எடுத்துக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்கள் அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் நமக்கு என்னங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு கத்தவும் தான் திரும்பி பார்க்குறீங்க. அவனும் அப்படின்னு கையை ஒத்திட்டு இருக்க. டக்குன்னு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பக்கம் பார்க்குறீங்க. அவனும் கையில் நெருப்பு பட்டனால துடிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதை தண்ணிக்குள்ளே போட்டு அவன் கையை தூக்கி அதுக்குள்ளே வைக்கிறீங்க. அப்படின்ட்டு அவன் பார்க்க, நீங்கள் அப்படின்னு அதை ஊற்றி விட்டு கடக்குன்னு ஓடி போய் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கையை மெதுவாக தொடச்சி விட்டு அதில் ஆயின்மெண்ட் வேறு போட்டுட்ருக்கீங்க. அவன் உங்களுக்கே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கோ போச்சு, ரொம்ப ஓவராக பண்ணிட்டோமோ, எனக்கு நீங்கள் எதையும் செய்யாதுன்னு சொன்னாரே, ஐயோ சரி இந்த மாதிரி நேரத்தில் கூடயோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திட்டு அவனை நிமிர்ந்து மட்டும் பார்க்காம அப்படியே குனிஞ்சு மருந்து போட்டுட்ருக்கீங்க. அவனும் அப்போ கூட உங்களே தான் ரசனையாக பார்த்துட்ருக்கான். அவன் மனசுக்குள்ளே, என்னடா இவளை இப்படி நீ சைட் அடிக்கிற, அடச்சே இவளை விட ரொம்ப அழகிங்களெல்லாம் பார்த்துருக்கேனே, ஆனால் அவங்க கிட்டலாம் நான் ஸ்லிப் ஆனதே இல்லை, இவகிட்ட ஏன் ஸ்லிப் ஆகுறேன், அப்படி ஒன்றும் இவ கலரும் இல்லை, ப்ரௌனாக தான் இருக்கா, ஆனாலும் ஏதோ சம்திங். அப்படியே உங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். நீங்களும் இந்த மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருக்க. அது அவனுக்கு இன்னும் எப்படி எப்போ மேலே மட்டும் அப்படி யூனிக்காக ஒரு ஸ்மெல், இது என்ன பர்ஃப்யூம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிகாஸ் அவனும்
இது நாள் வரைக்கும் வந்ததுலேருந்து உங்கள் மூஞ்ச கூட அவன் பார்த்ததில்ல. இப்போ உங்கள் மூஞ்ச தவிர எதையுமே அவன் பார்க்கல. அப்படியே உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களோ ஒரு வழியாக அவனுக்கு மருந்து போட்டுட்டு அவனை நிமிர்ந்து கூட பார்க்கல. அப்படியே குனிஞ்ச மாதிரியே அது வந்து சார், நீங்கள் உங்களுக்கு எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் இப்போ ஏன் இதை பண்ணேன்னா, இந்த இடத்துல நீங்கன்னு இல்லை, வேறு யாராவது இருந்திருந்தாலும் நான் இப்படி தான் நடந்துட்டு இருந்திருப்பேன். இது ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படியே நான் பண்ணது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா, என்னை திட்டணும் அப்படின்னா திட்டிக்கோங்க சார், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிரவே இல்லை. அப்பயும் குனிஞ்சே தான் இருக்கீங்க. சொல்லிவிட்டு திட்டுவானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் எதுவுமே சொல்லாதனால அப்படியே மெதுவாக நீங்கள் காஃபி போட்டிருப்பீங்களே, ஸோ அதை 2 டம்ளரில் ஊற்றுறீங்க. அதை ஒன்று அப்படியே அவன் பக்கம் நீட்டி, திட்டுறதுனாலும் திட்டிக்கோங்க, இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே திட்ட போகிறானோ அப்படிங்கிற பயம்தான் இருக்குது. நீங்கள் காஃபி கப்பை நீட்டிகிட்டே இருக்க, அவனும் எதுவுமே சொல்லலை. காஃபி கப்பை அப்படியே வாங்குறான். அப்போ தான் அப்பாடா அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படியே பார்க்குறீங்க. அவனும் அதை எடுத்து அப்படியே ஒரு சிப் பண்ணுறான். உண்மையிலே நல்லாவே காஃபி போட்டிருக்கீங்க. நீங்கள் தான் மற்றதெல்லாம் விட சமைக்கிறதுல நல்லா எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஏன்னா அங்கே சமையலை தவிர வேறு எதுவுமே பண்ணதில்லையே. வேலைன்னு வீட்டு வேலையை நல்லா செஞ்சு பழகுனால உங்களுக்கு நல்லாவே சமைக்க வரும். உங்கள் அம்மா மாதிரி நீங்கள் நல்லா சமைப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அதே மாதிரி தான் நல்லா சமைக்க வரும். ஸோ அந்த பழக்கம் உங்களுக்கு அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து அவன் அப்படியே குடிச்சிட்டு அப்படின்னு அதை ருசித்து வேற குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே கப்பை உங்ககிட்ட நீட்ட அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ அவனும் தேங்க்ஸ், எனிவே நைஸ் காஃபி அப்படிங்கிறான். நீங்கள் எதுவுமே அதை பற்றி கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்க காஃபி கப்பை கழுவி வைக்கிறதுல மும்பரமாக இருக்கீங்க. பிகாஸ் அவன் ஒன்றும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னோ இல்லை உங்களை வந்து பாராட்டணுன்னோ எதுவுமே செய்யலையே. ஜஸ்ட் ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணியிருப்பீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் கண் பார்வையில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ இறக்கப்பட்டு அவங்க கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. ஸோ அந்த இறக்கம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நீங்கள் இருக்கீங்க. அவன் உங்களையே பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் என் வேலை முடிஞ்சுன்னு காஃபி கப்பெலாம் கழுவி வச்சுட்டு அங்கேருந்து நகர போக டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறீங்க. அப்படியே திரும்பி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனோ ஒன்று கேட்கணும், பதில் சொல்லிட்டு போ அப்படிங்கிறான். எதுவாக இருந்தாலும் கேளுங்க, பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி என் கையை விடுங்க அப்படிங்கிறீங்க. அவனுக்கோ சடனாக அப்படி சொல்லும் ஒரு மாதிரி ஆயிடுது. சுருன்னு கோவம் வந்து அப்படியே முறைச்சிட்டு கையை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறான். அப்படின்ட்டு வழியில் நீங்கள் அப்படியே அவனே பார்க்க அவனும் அப்படியே உங்களே முறைச்சிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அது சரி, நல்ல புருஷன், தாலி கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி பேர் தெரில அப்படின்ட்டு நீங்களோ என் பேர் ஹீரா, இப்போ என் கையை விடலாமே அப்படிங்கிறீங்க. அவனும் டக்குன்னு விட அங்கே நிற்க கூட இல்லை. நீங்கள் பாட்டுக்கா அவங்க ரூம்குள்ளே போயிடுறீங்க. அவனும் அப்படின்னு அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைச்சிட்டு அப்படியே மேலே வந்தா இங்கே நம்ம ஆள் அவன் அப்படியே பல்லு கூட விளக்கல, லிப்ஸ்டிக் எடுத்து பூசிகிட்டு இருக்கா. கரெக்டாக இப்போ லீவ் உள்ள போகிறோம். டார்லிங், காலையிலே எழுந்து எங்கே போனீங்க டார்லிங் அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து அப்படியே வாயை குமிச்சு ஊன்னு முத்தம் கொடுக்குற மாதிரி வர. அவனும் அவளை அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்காக ரெஸ்ட் ரூம்குள்ளே பூந்துடுறான். இவ்வளோ என்னாச்சு, காலையிலே எங்கே போயிட்டு வரான், ஏன் இவ்வளோ உருன்னு இருக்கான், ஒரு வேளை நைட்டு பற்ற வச்சது காலையில் வரைக்கும் வெடிக்குதோ, அவளை பார்த்தா டென்ஷன் ஆகிருப்பான் அப்படின்னு தனக்கு தானே அந்த லூஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. இங்கே சாராவுக்கோ கெமிஸ்ட்ரி செமினார் போயிட்டுருக்கு. பட் அவளோ பின்னாடி பெஞ்சில் உட்காந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் வானரங்களோட சேர்ந்து கொண்டு வந்த வெஜ் பிரியாணியை உள்ளுக்குள்ளே தள்ளிகிட்டு இருக்கா. சீக்கிரம் தின்னுங்குடி, சத்தம் போட்டு தொலைஞ்சிடாதீங்க, அந்த அம்மா காதில் விழுந்துச்சு அவ்வளோதான், ஐயோ இந்த ஸ்மெல்லு போனாலே தீந்தோம் அப்படின்னு சொல்லி ஆளால் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே எங்கள் அண்ணன் எனக்காக ஆசையாக சமைச்சு கொடுத்தது, எனக்கு ஒரு வாயத்தை கொடுக்கடி அப்படின்னு சொல்லி டப்பாவை பிடுங்கிட்டு இருக்கா. அங்கே அவள் ஃப்ரெண்ட்ஸோ டி உங்கள் அண்ணன் இவ்வளோ சூப்பராக சமைக்கும் போது இதுக்கூடி இவ்வளோ கம்மியாக கொண்டு வர அப்படின்னு வாயில் சாப்பாடை அடக்கிக்கிட்டு பேச முடியாமல் பேசிக்கிட்டு எல்லாம் தின்னுட்டு இருக்கா அப்படின்ட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக பியூன் எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்ட்டு உள்ளே வர்றாரு. எஸ் அப்படின்றதும் இங்கே சாரா யார், அவங்க ஃபியான்ஸையை பார்க்க வந்திருக்காரு. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படின்றதும் போச்சு மாட்டணும் செத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் அந்த சாப்பாட்டோட சாரா அப்படியே எழுந்து நிற்க அவங்களும் அவளை ஒரு மாதிரி என்ன இப்படி நிற்கிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு அவள் வாயை அப்படியே தொடச்சிட்டு எதுவும் தெரியுதா இந்த அம்மா ஏன் நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்க்குது அப்படின்னு வாயெல்லாம் தொடக்க அப்படின்ட்டு அவங்களும் உன்னோட ஃபியான்ஸே வந்திருக்காரு. அப்போ மேம் நான் யார்கிட்டையும் ஃபைனான்ஷியலாக வாங்கலையே மேம் அப்படின்னு அவ்வளோ சாப்பாடை வாயில் அதுக்கிட்டு பேச அவங்களும் அவட மோதேவி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இடியட், ஃபைனான்ஸ் இல்லை ஃபியான்ஸே
பார்க்க வந்திருக்காராம், போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்த. அதுக்கு இதுக்கு இந்தம்மா இந்த கற்றுது. சரி மேம் அப்படின்ட்டு அப்படியே வாயை தொடச்சிக்கிட்டு கடன்னு எழுந்து வெளியே ஓடி வரும்போதே இதன்னா புது குளறுபடி, யார் அவன், எனக்கே தெரியாமல் எனக்கு ஒரு ஃபியான்ஸே, ஒரு வேளை நம்ம பாசமல்ல நானா பார்த்த வேலையாது. அடே நானா, என்னடா பொண்ணு பார்க்க இங்கேயே அனுப்பிச்சி விடுவியா? அப்படியும் இருக்காதே, அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னை கட்டி கொடுத்து அனுப்ப மாட்டானே நானா, எவனா இருக்கும், ஏதோ ஃப்ராடு நாய் தான், எந்த நாய் அது அப்படிங்கிற மாதிரி கொலவெறியோட சாராவோ அப்படியே யார் அவன், என்ன கட்டிக்க போகிறவன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க அங்கே அப்படியே காலில் ஸ்டைலாக சாஞ்சு அப்படியே ஒருத்த கார் மேலேயும் அப்படியே வந்துட்டு ஒரு கால் கீழே ஒன்றி அப்படியே வந்து ஸ்டைலாக நம்ம ஆள் கூலர்ஸோடு நின்றுட்டுருக்கான். வேறு யார், ஃபிலிக்ஸே தான். ஃபிலிக்ஸை பார்த்துட்டு எந்த பரதேசியா அப்படின்னு வாய் சொன்னாலும் கண்ணு ஒரு நிமிஷம் அவனை சைட் அடிச்சிருக்கோம். சே, இந்த குரங்க பயத்துக்கு நம்மளை தேடி வந்திருக்கான், அதுவும் இப்படி சொல்லிட்டு, ஹே நீ தான் என்னோடய ஃபியான்சியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்ட்டு அவனோ அப்படியே தோலை குலுக்க உங்களுக்கு இன்னும் சாராக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏன் மென்டல் பயல, இப்போ இதுக்கு நான் என்ன ஃபியான்சின்னு சொல்லி பார்க்க வந்திருக்க, ஹொரிவல்ல அப்படி இப்படின்னு அவள் கத்த ஆரம்பிக்க. உன்கிட்ட இந்த வாய் தாண்டி உனக்கு பிரச்சனையே, வாயை மூடிட்டு இல்லைன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி லிப்ஸை பார்க்க ஒரு நிமிஷம் சாராக்கும் இந்த ஏடா குடும்பம் பண்ணிடுவோம், பைத்தியக்கார பைய சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு என்ன கூப்பிட வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறா. அது நான் தான் சொன்னனே, ஆட் ஃபிலிம் ஷூட் ஸ்டார்ட் ஆக போகுது, உன் டேட்ஸ் வேணும், ஸோ அதுதான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், வா அந்த வண்டியில் இரு, நம்ம இதை என்னோடய ஆஃபீஸில் போய் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றான். லூஸா இவன் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு, ஹே நான் எப்போ உங்ககிட்ட நடிக்கிறேன்னு சொன்னேன், நான் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத, எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது, நான் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, ஆளை விடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவள் காலேஜ்குள்ளேயே போக்க அவனோ ஏய் அப்படின்னு கூப்பிட்றான். அவள் காதலி வாங்க இருக்கா, ஏய் பாப்பா அப்படிங்கிறான். எதை பாப்பாவா, டே பரதேசி அப்படின்ட்டு அப்படியே திரும்பி இந்த பாப்பா கேட்பாங்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டோ அவ்வளோதான் அப்படின்னு கையை நீட்டி அவனை பார்த்து முறைக்க, அவனும் நீட்டின கையை அப்படியே முறைச்சி பார்க்க அவளுக்கு என்ன தோணுச்சோ டக்குன்னு கையை மடக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்க, அநாகரிகமாக நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எது பாப்பான்னு கூப்பிட்டது அநாகரிகமா, என்னடி அன்னைக்கே உன் அண்ணன் அப்படி தானே கூப்பிட்டான் பாப்பா அப்படின்னு, அப்போ மட்டும் ஈன்னு இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் எனக்கே ஒரு சந்தேகம்தான், அது எப்படி 5 அடி பீப்பா மாதிரி இருக்கிறவ எந்த ஆங்கிளில் அவனுக்கு பாப்பா மாதிரி தெரிஞ்சான்னு எனக்கே சந்தேகம்தான், அந்த சந்தேகம் தானே உனக்கும் அப்படிங்கிறான். ஹலோ காலேஜ்னு அமைதியாக இருக்கேன், அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை பார்த்துக்கோங்க, தேவையில்லாமல் நான் வம்புக்கு இருக்காதீங்க, வேலையை பார்த்துட்டு போங்க, நான் போகிறேன், என் அண்ணன் கூப்பிடலாம், நீங்கள் யார் என்ன கூப்பிட்றதுக்கு, ஏந்தி நான் கூப்பிடக்கூடாதா அப்படிங்கிறான். ஓ அப்படியா சார், சரி அப்போ நானும் உங்களை என் அண்ணன் மாதிரியே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணன்னு சொன்னதும் அவனுக்கு தான் அது பிடிக்காத வார்த்தையாச்சே. ஸோ எங்கேருந்தா அவ்வளோ கோவஞ்சோ ஃப்ளிக்ஸ் சடனாக சாரா கையை பிடிச்சி வேகமாக இழுக்க, அவ்வளோ போனவ அவன் கையை பிடிச்சி இழுத்ததில் அப்படியே தடுமாறி அவன் மேலே வந்து விழுக்கு வந்து அப்படியே மோதி நிற்கிறான். அவனும் அசால்ட்டாக நிற்க, அவன் மேலே மோதினவளுக்கு தான் அப்படின்னு நெத்தியை தைச்சிட்டு, இது என்ன பாறாங்களா எப்படி வலிக்குது, இவன் நான் அசால்ட்டாக நிற்கிறான், லூசு பையில இப்போ எதுக்கு நான் என்னை பிடிச்சி இழுத்த அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே அதுக்குள்ளே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி ஓடி வராங்க. ஹே சாரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு, போச்சுடா இதுங்க வேற அப்படின்னு அவன் நினைக்கும் போதே எல்லாம் கிட்ட வந்துடுறாங்க. வாவ் இதான் உன் ஃபியான்சேவா, சும்மா சொல்லக்கூடாதுடி, செம்ம ஹேண்ட்ஸம் தான், ரொம்ப ஹாட்டாக இருக்காரு, என்னடி காலேஜில் வச்சா ரொமான்ஸாக மச்சான், சொல்லவே இல்லை அப்படின்லாம் அவங்க போட்டு உருட்ட. ஷோ ஆளுக்கு கதை கட்டுவாளுங்களே, நம்ம ஆளுங்க உருட்டுறதுல மன்னிங்க, இதில் இது வேறு அப்படின்ட்டு அவளோ அப்படியே வந்துட்டு முழிச்சிக்கிட்டு அப்படியே பார்க்குறா. இப்போ தான் அவளே கவனிக்கிறா, அவன் இழுத்ததில் அவன் வந்து மோதி அவன் கிட்ட தான் நின்றுப்பா, ரொம்ப க்ளோஸாக நிற்கிறனால தான். ஷோ போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் இவனால தான், டீ குரங்கு பயிலே எதுக்கடா வந்து அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அப்படியே அவனை அப்படியே முறைக்கிறா. அவனும் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் தூரத்தில் தான் அப்படியே பேசிகிட்டே நடந்து வராங்க. ஸோ அவங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இவங்கள ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இருக்கா அவங்களுக்கும். பாருடி என்ன மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா காலேஜ்குள்ளேயே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு வராங்க. பட் இங்கே நீங்களும் செம்ம காண்டில் பல்ல கடிச்சிட்டு கையை விடுறான். ஏதோ அன்றைக்கி நானும் காலில் விழுந்து கெஞ்சிறான், அதனால உன்னை விட்டேன், இங்கே பாரு இப்போ தேவையெல்லாம் பண்ண அவ்வளோதான். என்னடி பண்ணுவேன், கையை விடுறா, வெளிலனா என்னடி பண்ணுவேன், கையை விடுறா பொறுக்கி அப்படிங்க. எது பொறுக்கியா, இந்த வாய் தாண்டி உனக்கு சனி, இந்த பொறுக்கிந்தில இந்த பொறுக்கி என்ன பண்ணுவான்னு உனக்கு கூடிய சீக்கிரமே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்தனால, ஹாய் டைம் ஆச்சு எனக்கு ஒர்க் இருக்குது கிளம்புறேன் அப்படின்னு அப்படியே கன்னத்தில் தட்டி என்னமோ ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரியே பேசி சாராவோ பேனு போகிற அவனையே பார்த்து நிற்கிறா. இங்கே பெஞ்சனும்
டேய் மன்னிக்க மாட்டியா மச்சான், என்னடா நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் ஏதோ பேசிவிட்டேன், என்டா வாய் இருக்குன்னு நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சேடாக அவனை முறைச்சி பார்த்துருக்கேன். சரி வச்சான், இப்போ எல்லாம் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அப்புறம் போகிறோம், ஓகேவா டீலா அப்படின்னு கேட்க. அதுக்கு ரைடு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷேடோ கொஞ்சம் குசியாக, அப்பாடா எப்படியோ ஒன்று சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு ஷேடோவை கூட்டிகிட்டு வந்து வா மச்சான் அப்படின்னு பைக்கில் ஏற்றும் போது தான் பார்க்குறான். அச்சோ பெட்ரோல் இல்லை, சரி பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு உன்னை கொண்டுட்டு வந்து விட்டுட்டு நான் அப்புறம் கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்படியே ஷேடோவை முன்னாடி நிற்க வச்சுட்டு அவனும் வந்துட்டு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போகும்போதே அவன் பெட்ரோல் பங்க் பார்த்துட்டு சரி இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் அப்படியே வந்து நிறுத்துகிறான். பைக்கை நிறுத்தி ஷேடோவை தூக்கத்துக்குள்ள ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ மேலே அப்படியே நீங்கள் கை வைக்க அவன் தூக்க கரெக்டாக கை வைக்கும் போது நீங்களும் கை வச்சுருப்பீங்க. ஸோ உங்கள் கை மேலேயே அவன் அப்படியே ஃபங்க்ஷன் கை வைக்க ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகிட்டு அப்படின்ட்டு டக்குன்னு கை எடுத்து சாரி சார் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே அந்த கையவே பேனு பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே இப்போ தான் நிமிந்து மூஞ்ச பார்க்குறான். அப்படியே எல்லாத்துலேயும் மயங்கிட்டான். உங்களை இன்ச்சு பை இன்ச்சு பார்த்தவனுக்கோ யார் இந்த தேவதை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மைண்ட் வாய்ஸு. அப்படியே தன்னை மறந்து அவன் பேன் பார்த்துருக்க சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற சவுண்டில் தான் அப்படியே நிமிந்து பார்க்குறான். சார் எவ்வளோ பெட்ரோல் போடணுன்னு சொன்னீங்கன்னா டேங்க் ஃபில் பண்ணிடுங்க அப்படிங்கிறான். சரின்ட்டு அப்படியே நீங்கள் பெட்ரோல் போட உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். சார் மறுபடியும் அதே மாதிரி சார் சார் அப்படின்னு அப்படியே உங்கள் வளையல் சவுண்ட் கேட்க அவன் மூஞ்சுக்கு நேரம் கையாட்டம் தான் அப்படியே பார்க்குறான். ஃபில் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஓ சாரி அப்படின்ட்டு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் அப்படியே அங்கேருந்து அப்படியே மனசே இல்லாமல் நகர்றான். அவன் மனசை பறி கொடுத்துட்டு அப்படியே நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேடோவுக்கு தான் பாய் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவனுக்கே சொல்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிறான். எங்கே ஃபிலிக்ஸ் அப்படியே காரை ட்ரை பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அவன் மைண்ட்லேயும் சாராக தான் இருக்கா. அப்படியே அவளை நினச்சி ஸ்மைல் பண்ணவனுக்கு அன்னைக்கு நடந்த நிகழ்வு அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்து நினச்சி பார்க்குறான். அதாவது அன்னைக்கு கடத்திட்டு போயிருப்பான்ல சாராவை. அப்போ அவங்க அண்ணன் வந்ததுக்கப்புறம் 2 பேர் பேசிக்கிறது அடிச்சுக்கிட்டு விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ரொம்ப ட்ராமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் என்னமோ ஒன்று நானாங்கிறா, நீ என்னமோ அவளை பாப்பாங்கிற, அப்பா பொண்ணு மாதிரில பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இதில் என்ன இருக்குது, அண்ணங்கிறவனும் ஒரு அப்பா மாதிரி தான், என் குட்டி தங்கச்சி எனக்கு பொண்ணு மாதிரி தான், அவள் எப்போவுமே என் குட்டி பாப்பா தான், அவளுக்கு தேவையானதெல்லாம் நான் தானே செய்யணும், ஒரு அண்ணனா அது என்னோடய கடமை. என் அம்மா இறந்து போகும்போது என் தங்கச்சிக்கு 4 வயசு, அப்போலேருந்து என் அம்மாவா என் தங்கச்சியை தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் எப்படி அவளுக்கு ஒரு அப்பாவோ அதே மாதிரி எனக்கு அவள் அம்மாவும், அதை விட என் பொண்ணு, அவளுக்கான எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவன் எமோஷ்னலாக பேச ஸோ ட்ராமேட்டிக், ரொம்ப ஃபன்னியான ரிலேஷன்ஷிப். எதை எங்களை பார்த்தா அப்படியோட இருக்குது, சொல்லேண்டா சொல்ல மாட்டேன், உனக்கும் ஒரு சிஸ்டர் இருந்திருந்தா அப்போ இப்படிலாம் பேசியிருப்பியா, நீயும் என்ன மாதிரி நல்லா தாங்குன்னு உன் தங்கச்சியை தாங்கியிருப்பில்ல, அப்போ தெரியும்டா அண்ணன் தங்கச்சி பாசம் தான் என்னான்னு. உனக்கு தங்கச்சி இல்லாதனால நீ இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால உனக்கு தெரியல, அதுக்காகலாம் ஃபன்னி ரிலேஷன்ஷிப் சில்லி ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லாதடா. என்ன கேட்டால் உலகத்தில் இருக்க ஒண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்னால் இது தான் அப்படி சொல்லிட்டு சரி மச்சா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத, நீ தனியாக இருக்கனால தான் இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ நேரம் வெளியில் இருந்த சாராக்கா செம்ம கடுப்பாய், டே அந்த தனியும் கூட உனக்கு என்ன பேச்சு, வா நான் போகலாம் அப்படின்னு தான் இழுத்துட்டு வீட்டுக்கு போயிருப்பா. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கான். அப்படியே வண்டியை ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு விடுறான். ஏன்னா வந்து பெட்ரோல் இல்லை, ஸோ வந்துட்டு பெட்ரோல் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்கில் விட்டவனும் அப்படியே அவன் மனசுக்குள்ளேயும் வந்துட்டு அவனோட சிஸ்டர் ஞாபகம் திடீர்னு வருது. சே தங்கச்சி பெரிய தங்கச்சி, போடா அம்மா இல்லாமல் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணமே அவள் தான், அவன் மட்டும் பிறக்காம இருந்தா எங்கள் அம்மா இறந்துருக்க மாட்டாங்களே, நானும் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்லாம் தோண. அப்போ கூட ஃபங்க்ஷன் சொன்னேன், அண்ணங்கிறவன் அப்பா மாதிரி, அவளுக்கு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படிங்கிற வார்த்தை வர, நான் இது வரைக்கும் அவளுக்கு எதுவுமே செஞ்சது இல்லைன்னு முதல் முறையாக குற்ற உணர்ச்சியில் இருக்கான். ஒரு மாதிரியாக இருக்குது, நம்மளும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்க, அவனும் நிமிந்து கூட பார்க்கல, ஃபுல் டேங்க் அப்படிங்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்ருக்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணு வந்து சார் கேஷா கார்டா அப்படின்னு கேட்க, அது அப்படின்னு நிமிர்ந்தவன் இப்போ தான் பார்க்குறான், இவளா அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஆனால் நிமிர்ந்து கூட பார்க்கல, வேறு யார் நீங்களே தான். அப்படியே குனிஞ்சத்தில் நிமிராமல் நீங்கள் பாட்டுக்க கடமையே கண் அப்படிங்கிற மாதிரி, சொல்லுங்கள் சார் பின்னாடி நிறைய வண்டி நிற்குது சீக்கிரம் அப்படின்னு கேட்டுட்ருக்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான், இவன் ஏன் வேலைக்கு வந்தா, என்ன நடக்குது, அவனுக்கு யோசனை ஒன்றும் புரியல. அவனும் டக்குன்னு வந்து இங்கே எதுக்கு நீ வேலை பார்த்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்லலை. சார் பணம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு, பின்னாடி வண்டி நின்றுட்டுருக்கு. ஹே நீ என்ன பப்ளிக்கில் சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா,
இந்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை அவன் நீட்ட உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இவன் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்? நான் உன்னை பணம் கொடுத்துட்டே இருக்கான். நான் கேட்டேனா? இவன் கிட்ட கேட்டதுன்னா பாசமும் அரவணைப்பும் அன்பும் அதெல்லாம் யாரும் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் உன்னை பணம் கொடுத்துட்றாங்க. அதனால் எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா என்ன அப்படின்ற உங்கள் மனசு ரணமாக இருக்குது. எந்த ஆம்பளைங்களையுமே இப்போ உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அண்ணனா இவனும் எதுவும் எனக்கு பண்ணவும் இல்லை, எனக்கு அன்பாக நடந்துக்கலை. அதை விட அக்கா புருஷங்கிற பேரில் ஒரு மிருகத்திட்ட மாட்டி என்னெல்லாம் பாடுபட்டீங்க. இப்படி இருந்தமா மனசு ஆண்களை நம்ப தோணும். அதையும் தாண்டி இப்போ புருஷங்கிற பேரில் கல்யாணம் பண்ணமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி ஒருத்தன் கூட அங்கே ஒரு வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கைனே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் நினைக்கும் போது அழகியாக வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இவன் வேறு அப்படின்ட்டு, சார் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, இப்படி தான் யாருன்னு தெரியாத பொண்ணுக்கிட்ட வந்து பணத்தை நீட்டுவீங்களா அப்படின்னு கொஞ்சம் கத்துறீங்க. அவனும் ஏய் அப்படின்ட்டு முறைக்க நீங்கள் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்களே அந்த லேடியை கூப்பிட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க, நான் அந்த பக்கம் போய் பெட்ரோல் போடுறேன் அப்படின்னு அங்கே நிற்கவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ அழுகிய ஆத்திரமாக வருது. எத்தனை நாள் அண்ணன்னு போய் பிச்சைக்காரி மாதிரி நின்று இருப்பேன். ஒரு நாள் கூட திரும்பி பார்த்து எனக்கு என்ன வேணும் எது வேணும் கேட்டு செய்யலை. அவன் அன்னைக்கு அது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக செஞ்சுருந்தா கூட இன்றைக்கி நான் இப்படி இருந்திருக்க மாட்டேனே. இவன் என்னை பாசமாக பார்த்துக்க வேணாம், அட்லீஸ்ட் பாதுகாப்பாவது இருந்திருக்கலாமே. எதுவுமே பண்ணாமல் இப்போ தான் வந்துட்டான் பணத்தை தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆத்திரம். இங்கே ஃபெலிக்ஸுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது, இவ ஏன் இங்கே வந்தா, எதுக்கு வேலை பார்த்துட்ருக்கா, ஏன் இப்படி பேசுகிறா, இத்தனை நாள் அண்ணாண்டவ திடீர்னு சார் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லும்போது அவனுக்கு இப்போ தான் முதல் முறையாக வலிக்குது. இத்தனை வாட்டி உங்களை அவன் விரட்டியிருப்பான். இப்போ உங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும் அதெல்லாம் இப்போ தான் அவனுக்கு புரியுது. அப்படியே அவன் வீட்டில் வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அப்படின்னு கத்திட்டு இருக்கான். எங்கே லியோ அப்படியே காலையிலே உருன்னு தான் கிளம்பியிருப்பான். கிளம்பும் போதே லூனாவோ என்ன பேபி என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்க, அவனும் அப்படியே அந்த வீட்டையே கண்ணாலே அலசி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் தேடியிருப்பான். பட் அவளுக்கு அது புரியல. இவங்க யாரை தேடுறான், என்ன தேடுறான், என்ன பேபி வேணும் சொன்னால் நான் தேடி தருவல அப்படின்னு குழஞ்சிட்டு அவன் மேலே போய் விழுக போவான். அவனும் டக்குன்னு நகர அவள் ஒரு நிமிஷம் கீழே விழுந்து மூக்கே உடஞ்சிருக்கும். அந்தளவுக்கு என்ன இவன் எப்படி போகிறான் அப்படின்ட்டு அவன் பின்னாடி வந்திருப்பான். அவனும் கடுப்பில் அப்படியே ஆஃபீஸ்க்கு இன்னும் அந்த ஒருன்னு முஞ்சுடைய உட்காந்து அப்படியே லேப்டாப்குள்ளே எதையோ தேடிட்டு இருக்க. என்னத்தை தான் காலையிலேருந்து தேடுறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். இவனை மயக்கிறேன்னு வந்து நான் தான் இவன் மேலே மயங்கி கிடக்கிறேன். இவன் மேலே மட்டுமா, இவன் பணத்து மேலேயும். அதுக்காகவே இவன் பின்னாடி சுற்ற வேண்டியதாக இருக்குது. இவன் வேறு இப்போ என்ன மூடில் இருக்கானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனை பேன்னு பார்த்துட்டு இருக்க. அவனும் எங்கே போனான், காலையில் ஆளக்கணும். அவனுக்கு தான் நீங்கள் வேலைக்கு போகிறதே தெரியாது. ஸோ அவனும் அந்த டென்ஷனில் அப்படியே இருக்கான். ஸோ இப்போ பங்க்ஷன் தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு அவனோட சவுண்டில் தான் ரெண்டு பேருமே சுயநினைவுக்கே வந்து அப்படியே திரும்ப மே கமின் அப்படிங்கிறான். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்களா சார், இந்த ரிப்போர்ட்லாம் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு ஃபைலை அப்படியே லீக் கையில் கொடுத்தாலும் பங்க்ஷன் பாரு ஓரக்கண்ணால் அங்கே உட்காந்துக்க லூனாவை பார்க்க அவ்வளோ அவனை தான் அப்படியே அப்பட்டமாக சைட் அடிச்சிருக்க. அத்தி காம பார்வையால் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே லியோ ஃபைலை பார்த்துட்டு இருக்க. சிப்ப அப்படின்னு சத்தம் இல்லாமல் பங்க்ஷன் அப்படியே அவள் காதில் மட்டும் விழுகிற மாதிரி சொல்ல லூனா செம்ம காண்டில் அவனை மறைக்கிறா. லியோ சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்டிங் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்குறான். இல்லை சார் இனிமேல் தான். குயிக் மேன் சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படிங்க. சாருக்கு வேலையை பார்க்கறத விட இங்கே இருக்க பொண்ணுங்க கிட்ட கடலை போட தானே பிடிச்சிருக்கு, அப்புறம் எப்படி வேலையெல்லாம் பார்ப்பாரு அப்படின்னு எப்போ சான்ஸ்ன்னு சொல்லி அவள் வேற கோத்து விட சனியை எப்படி கோத்து விடுவார் அப்படின்ட்டு பங்க்ஷனும். சார் அது வந்து சாம்பிள்ஸ் பார்க்கறதுக்கு 7 hours மேலே ஆகும். ஸோ இங்கே லிஃப்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் சார் அது பண்ண முடியும், அதனால தான் அப்படின்னு அவன் பக்கத்து நியாயத்தை சொல்கிறான். அதோட அப்படியே லூனா ஒவ்வொரு கணல் பார்த்துட்டே இங்கே பொண்ணுங்க கிட்ட பழகிட்டாலும் இங்கே இருக்கிறதெல்லாம் பொண்ணா சார் சை அப்படிங்கிறான். அவ்வளோ அப்படியே அவனை மறைக்க பொண்ணுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷன் அப்படியே பெட்ரோல் பங்கில் பார்த்தா உங்களை பற்றி நினைக்க. அதே சமயம் பொண்ணுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமாண்ணா அவன் சொன்ன வார்த்தை லீக்காத விழுக அவனோட நினைவுமே பொண்ணுன்னா அவ்வளோ மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவனே அவனுக்கு சொல்லிக்கிறான். அப்படியே அவனோட நினைவும் உங்களை தான். ஆக மொத்தம் 2 பேருமே லூனாவை கண்டுக்கல, 2 பேரும் உங்களை நினச்சி ட்ரீமில் இருக்க. இது லூனா தான் என்ன அவனுங்க கற்பனையில் கண்டுங்கன்னு பேன் அவனுங்களையும் பார்த்துட்ருக்கா. எங்கள் கேன்டீனில் உட்காந்து பஜ்ஜியை உள்ளே தள்ளிட்டு இருக்கா சாரா. அப்போ அவளுக்கு ஃபோன் கால் வருது. ஹலோ அப்படின்னதும் ஹேய் சாரா எங்கடி இருக்க அப்படின்னு. எதை டியா, அது யாரா என்னையே டி போட்டு கூப்பிட்றவன் அவ்வளோ தெரியும் இங்கே அவனுக்கு அப்படின்னு. நீ யாரா, யாருன்னே தெரில, என் பேர்லாம் சொல்கிற, இல்லை டீ போட்டு வேற கூப்பிட்ற. ஏய் சொல்லுடி எங்கடி இருக்க அப்படின்னு மறுபடியும் டி. மறுபடியும் டியா, அட்டே யாரா நீ, நான் இங்கே இருந்தால் உனக்கு என்னடா, முதல்ல நீ யாருன்னு சொல்கிற வெண்ண. ஏய் எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணுண்டி, அதுக்கு நேரில் வந்து வேணால் பார்த்துட்டு போ. எங்கடி இருக்க, இங்கே இப்போவே கிளம்பி வாடி.
ம் யார் நீ உன் இஷ்டத்துக்கு என்னமோ ஆர்டர் போட்டுட்ருக்க எங்கே இருக்கேன்னு கேட்குற உன்னை வந்து பார்க்கணுங்கிற ஃபஸ்ட்டு யாரா நீ யாரா இருந்தா என்னடி ஏய் சும்மா சும்மா டீ போட்டு கடுப்பேற்றிட்டு இருக்காத ஃபோனை விடா பரதேசி அப்படின்னு அவத்திட்ட ஏய் ஃபோனை கட் பண்ணிடாத அப்புறம் நேர்லேயே வருவேன் வாடா பார்த்துக்கலாம் இப்போ நீ எங்கே இருக்கன்னு சொல்ல போறியோ இல்லையா இவ்வளோ தெரிஞ்ச வெண்ணைக்கு அது தெரியாதா ஹே பாருடி டார்ச்சர் பண்ணாத எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணும் பேசாமல் நீ கிளம்பி வா எதை ஊசா இவன் யார் இந்த பைத்தியம் எனக்குன்னே வருவாங்க போல டேய் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு அவள் கடுப்பில் கத்த நீ தான் வேணும் எதை அப்படின்னு அவள் ஷாக்காக இதோட இந்த பார்ட் முடியுது நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டில் யாராக இருக்குன்னு சொல்லிடுங்க பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்